ஹலோ சி டாப்பர்ஸ் வீடியோவை எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஏன்னா இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அண்ட் இது ஏற்கனவே நான் நிறைய பழைய வீடியோஸில் டாப்பர்ஸ் வீடியோவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டை வச்சு சொல்ல போகிறேன். நேற்று ஒரு பையன், நம்ம ஆஸ்பிரண்ட்டு, நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவர் என்னை பார்க்க வந்தார். பிலிம்ஸ் முடித்த பிறகு அவர் வரல, இப்போ தான் வர்றாரு. நேற்று தான் வந்தார். வந்து அவர் ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரீடிங் காம்படிஷன் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் 3/4 மேலே தப்பாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன், ஏன்பா நான் வந்து கிளாஸில் வந்து குவான்ஸுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாலே ஏன் நீ குவான்ஸ் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரீசனிங் குவான்ஸ் பார்க்கலையா பண்ணேன். இல்லை சார் பார்த்துருந்தேன், பட் ஆனால் அந்த குறிப்பிட்ட டாப்பர் பேர் வேண்டாம், அந்த டாப்பர் வந்து ஆர்சி தான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லார். அதனால் நானும் ஆர்சி தான் அதிகமாக போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் குவான்ஸ் பக்கம் கம்மியாக பண்ணிவிட்டு ஆர்சி மட்டும் நிறைய நம்பி போட்டுட்டேன். பட் ஆனால் ஆர்சியை நான் வந்து கவுத்திருச்சு. ஆர்சினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சிசெட்டில் பேப்பர் 2ல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து என்னை கவுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புனார். அதை விட ரொம்ப அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் சொன்னார். அது இன்னும் மோசம். ஆக்சுவலாக அப்படிலாம் இருக்கவே கூடாது, பட் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. பட் இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆக்சுவலாக அதாவது என்னென்னா, எந்த அளவுக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டாப்பர்ஸ் வீடியோவை ரொம்ப பிளைண்டாக முட்டாள்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப்பர் வந்து எனக்கு ரீடிங் காம்படிஷன் நல்லா வந்துச்சு, நான் நல்லா போட்டேன், அதுதான் எனக்கு சிசாட்டில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னார்னா அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறதான் அடுத்த கொஸ்டின். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டாப்பர் வந்து அந்த வீடியோவில் பேசும்போது சிசாட்டில் சி சீரிஸ் கொஸ்டின் அவர் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாராம். இவர் அதே ஞாபகத்தில் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆன்சர் ஷீட்டில் ஷேட் பண்ணுவோம் சி சீரீஸ்னே போட்டிருக்கான். ஆக்சுவலாக எனக்கு வந்தது பி சீரீஸ். அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து அந்த டாப்பர் வீடியோனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான்னு நினச்சி பாருங்க. அவர் சி சீரீஸ் எனக்கு வந்துச்சுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, அதை அப்படியே அவன் மைண்டில் கேப்சர் பண்ணிக்கிட்டான். இவன் என்ன யோசிச்சானே தெரில, அவனும் சி சீரீஸ் ஷேட் பண்ணிட்டானா. அப்போ ரூமுக்கு வந்து தான் அதை ரியலைஸ் பண்ணானா, நம்ம ரீடிங் காம்படிஷன் இவ்வளோ தப்பாகுதே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணலாம். ஐயோ நம்ம ஷேட் பண்ணும்போது சி சீரீஸில் போட்டோம், நம்ம கொஸ்டின் பேப்பர் பி சீரீஸால் இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணானா. வந்து சொன்னான், ரொம்ப வருத்தப்பட்டான், ஆல்மோஸ்ட் அழுகிற அளவுக்கு வந்துட்டான். அப்போ தான் நான் சொன்னேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்லப்பா, டாப்பர்ஸ் வீடியோவை எப்படி பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு ஒரு அப்ரோச் ஒன்று இருக்குது. நீ பாட்டுக்கு என்னப்பா இவ்வளோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி. தெரில சார், அட்டம்ப்டே போயிடுச்சு சார், நான் கொஞ்சம் குவான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கூட ஏதாவது கட் ஆஃப் அடிச்சிருப்பேன். ஜிஎஸ் கட் ஆஃப் ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வந்துருச்சு, சிசெட்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். எனக்கும் கேட்க சங்கடமாக தான் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ் கட் ஆஃப் ஓரளவுக்கு க்ளோஸாக கொண்டான்ட்டான், அவங்க கேட்டகரி அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. பட் ஆனால் சிசெட்டில் விட்டுட்டான். அண்ட் மெயினாக வந்து ஆர்சி ரீடிங் காம்படிஷன் அதிகமாக ட்ரை பண்ணிட்டான். எப்போவுமே வந்து என்னென்னா, நான் கிளாஸில் சொல்லுவேன், ரீடிங் காம்படிஷன் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ரீடிங் காம்படிஷன் தாராளமாக பண்ணலாம். பட் ரீடிங் காம்படிஷன் என்னென்னா, இன்டர்பிரிட்டேஷன், சப்ஜெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க கேட்குறதெல்லாம் இன்ஃபரன்சஸ், கன்க்ளூஷன்ஸ், அசம்ஷன்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க. சில நேரம் நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக எங்கேயாவது மாறிடுது. ஸோ ஆர்சிஸ் வந்து கொஞ்சம் கவுத்தி விட்டுருது. ஸோ அதனால் ஆர்சிஸ் கொஞ்சம் பார்த்து தான் அட்டென்ட் பண்ணோம். பட் குவான்ஸ் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கும். நமக்கு பண்ணும்போதே தெரிஞ்சிடும் நம்ம என்ன மாதிரி போகிறோம், ரைட்டாக போகிறோமா தப்பாக போகிறோமா, வர ஆன்சர் ரைட்டாக தப்பான்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். தப்பாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கு ஒரு லாஜிக் கிடைக்கும். ஆனால் ரீடிங் காம்படிஷனில் என்ன பிரச்சனைனா, சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் எப்பவுமே என்னன்னா, எல்லா டாப்பர்ஸுமே அவங்க கொடுக்குற அந்த இன்டர்வியூஸில் சொல்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுன்றதே அவங்களே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படித்து ரிப்பீட்டடாக அட்டெம்ப்ட் கொடுத்து கற்றுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக லட்டு மாதிரி அவங்க கண்டுபிடிச்சதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதான் பெரிய தப்பு. நம்மளும் அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு எது வரும் வராதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அந்த டாப்பர் அவருக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. பட் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். இது எல்லா விஷயத்துலையும் பொருந்தும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டிடியூட், இல்லை லைக் செலக்டிங் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், என்னவா வேணா இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே அந்த டாப்பர் சொல்லியிருக்காருன்னா அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவ்வளோதான். பட் அதுவே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நோ கேரண்டி, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் என்னன்னா, டாப்பர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ
அதை வந்து அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணாங்க. அவங்க சொல்றத அப்சர்வ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், இல்லை அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களோட மிக்ஸ் பண்ணி எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அது யாருமே பண்ணுறது இல்லை. டாப்பர்ஸ் வீடியோஸ் பார்க்குறதாகட்டும், டாப்பர்ஸ் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அதாவது ஒரு டாப்பர்ஸ் நோட்ஸே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்து எத்தனை வருஷம் அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டு அந்த நோட்ஸ் மேக் பண்ணியிருப்பாருன்றது அவருக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஸோ அந்த நோட்ஸில் அவரோட பெயினும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்ம அவரோட பெயினே நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்ம அப்படியே அந்த நோட்ஸ் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் நினச்சா அது நமக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நம்மளும் அந்த பெயினை அண்டர்கோ பண்ணணும். அண்ட் அந்த பெயினை அண்டர்கோ பண்ணி நமக்கு எது வேணும், நமக்கு எது வரும், நமக்கு எப்படி வேணும், நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் நோட்ஸ் மேக்கிங்கோ இல்லை கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனோ இல்லை ஸ்ட்ராட்டஜைசேஷனும் நம்ம பண்ணிக்கணும். இதை தான் எப்போவுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு இன்னுமே நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸ் வந்து பிளைண்டாக டாப்பர்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணாங்க. கேளுங்க, கவனிங்க. பட் ஆனால் நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களுக்கு எது செட் ஆகாது, ப்ளஸ் நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைல் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு அமையும். சும்மா வந்து ஒரு டாப்பர் நோட்ஸை டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை அந்த டாப்பரோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதோ வந்து டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து இந்த வருஷம் இப்போ இந்த இன்சிடென்ட்ல அது ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது டாப்பர்ஸ் வீடியோ பார்க்கறது தப்புன்னு சொல்லலை. நான் அந்த டாப்பர் யாரு அவர் குறையெல்லாம் சொல்லலை. அவர் அவரோட இதை சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லா டாப்பர் வீடியோஸ்லையுமே என்னன்னா அவங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை, அடிபட்டு என்ன சொல்ல மிதிப்பட்டு சிரமப்பட்டு கற்றுக்கிட்டதை ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க அந்த 5 நிமிஷத்தில் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 5 வருஷம் உழைப்பு இருக்கும். 5 வருஷம் அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த 5 வருஷம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி கத்துக்கிட்டதெல்லாம் நீங்க வந்து அந்த 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்துறணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். பிகாஸ் இது வந்து நாட் ஜஸ்ட் த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பட் த வே யூ ப்ராசஸ் இட். உங்க மைண்ட்ல நீங்க எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி அதை டெலிவரபிளா கன்வெர்ட் பண்ணி பேப்பர்ல ஆன்சர் ஷீட்ல கொண்டு வரீங்க, எப்படி ரீப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இட் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். அகைன் ஒரு இண்டிவிஜுவலுக்குமே இது வேரி ஆகும். பட் ஆனால் பிளைண்டாக நீங்கள் ஒரு டாப்பர் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலை தான் வரும். உண்மையிலே அந்த பையனுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன் நேற்று. ஏன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக பண்ணுற பையன் தான், அவ்வளோ ஒன்றும் மோசமான பையனாக இல்லை. பட் ஏன் இந்த விஷயத்தில் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இனிமே வர்ற ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸும் சரி, ஈவன் பேரண்ட்ஸுமே சில இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த டாப்பர் இப்படி சொல்லியிருக்காரு, நீ இதை படி இப்படி படி, நீ இதை அட்டன் பண்ணு. நான் எனக்கு தெரியும் நிறைய பேரண்ட்ஸுமே அது மாதிரி சொல்லியிருக்காங்க, பசங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொன்னார் சார், இந்த டாப்பர் வீடியோ பார்த்தாரு சார், அதனால நீ வந்து குவான்ஸ் நிறையா போடு, ஆர்சி வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் அப்பா சொன்னார் சார்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸ் வீடியோவை எப்படி ஜஸ்டிஃபைடாக ரேஷனலாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு டெக்னிக் தான், அதுவே ஒரு கலை. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டாப்பர்ஸ் வீடியோவை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பிளைண்டாக எந்த டாப்பர் வீடியோ ஃபாலோ பண்ணாங்க அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டாப்பர்ஸ் வீடியோ சில இடத்துல ரொம்ப அழகாக யூஸ் பண்ண முடியும். யாருனால அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ் 2-3 அட்டம் 4 அட்டம் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து டாப்பர்ஸ் வீடியோ ஓரளவுக்கு அவங்க என்னென்னா ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. சரி, இந்த டாப்பர் இவன் அப்படி சொல்கிறான், இல்லை இது செட் ஆகாது நமக்கு, இது மட்டும் எடுத்துக்கலாம், ஓகே இவன் இது சொல்கிறானா, ஓகே இந்த புக்கு சொல்கிறானா, ஓகே இந்த பாயிண்ட் சொல்கிறானா, இது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரன்ட்ஸாக இருப்பாங்க, சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு டாப்பர் வீடியோ வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபில்டர் பண்ண தெரியாமல் பிளைண்டாக போகிறவங்களுக்கு வந்து டாப்பர் வீடியோ வந்து பெருசாக ப்ரொடக்டிவாக இருக்குது. ஸோ டாப்பர் வீடியோஸில் சொல்லப்படுற எல்லா விஷயமும், அந்த டாப்பர் சொல்கிற எல்லா விஷயமே அவ்வளோ ஈஸியாக அவருக்குமே கிடைச்சிருக்காது. அவருமே சில பல வருஷங்கள் அதுக்காக கடின உழைப்பு போட்டு அடிபட்டு மிதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்பார். அதை வந்து அவர் ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டாக சமரைஸ் பண்ணி சொல்லுவார். ஆனால் நீங்கள் அந்த பெயினை அண்டர்கோ பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் அதை ஈஸியாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்கபிள் திங்காக கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் டாப்பர்ஸ் வீடியோவை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபெயில் தான் ஆக போகிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும்.
இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நேற்று நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆனால் டாப்பர்ஸ் வீடியோ வந்து வேறு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து உங்களை பாதிக்குது, நிறைய பேரை பாதிக்குது, எனக்கு தெரியும். அது ஏன் பாதிக்குதுன்னா அவங்க பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ டாப்பர்ஸ் வீடியோவை ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப ரேஷனலாக, ஜஸ்டிஃபைடாக எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பெட்டர் டாப்பர்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் பாட்டுக்கு படிங்க, ஃபேக்கல்ட்டி சொல்கிறத கேளுங்க, டெஸ்ட் எழுதுங்க, உங்களை ரிஃபைன் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஸோ த பாயிண்டர்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, டாப்பர்ஸ் வீடியோவை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், அண்ட் எவ்வளோ ஜஸ்டிஃபைடாக எவ்வளோ ரேஷனலாக அதை அப்ரோச் பண்ணி நமக்கு ஃபேவரபுளாக ஒர்க் பண்ண வைக்க முடியுன்றதுக்கே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸ், அவங்களோட இவாலுவேஷன் சிஸ்டம், கிளாஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற டாப்பர் வீடியோவில் கிடைக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு அவுட்புட்டாக நீங்கள் ஒன்று கொண்டு வருவீங்க தெரியுமா? அப்படி தான் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட், நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்க முடியும். பிளைண்டாக வந்து ஒரு டாப்பர் வீடியோ ஃபாலோ பண்ணுறதுங்கிறது டெஃபினட்டாக யாருக்குமே ஃபேவர் பண்ணாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக எல்லோரும் நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு தப்பை இனிமேல் எந்த ஆஸ்பிரண்ட்டும் தயவு செஞ்சு மறந்தும் பண்ணிடாதீங்க. ஐ விஷ் தி ஷுட் நாட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர், ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.